எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னாகமம் 6:25-26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ரெண்டு வார்த்தைகள் அங்கே 2 வாட்டி வருது. உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் பிரசன்னமாகி. உன்மேல் பிரகாசிக்க பண்ணின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன வருது? கிருபை வருகிறது. ரெண்டாவதுல பிரசன்னமாகும் பொழுது சமாதானத்தை கட்டளையிடுகிற ஒரு மாதமாய் இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு 22வது வசனத்திலேருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. நான் நினைக்கிறேன் மோசேக்கு திக்கு வாங்கிட்டதுனால யாரை யூஸ் பண்ணார்? ஆரோனை யூஸ் பண்ணுறார். ஆரோனையும் குமாரனையும் கூப்பிட்டு இப்போ மோசேக்கு யார் மூலயமா வருது இந்த வார்த்தை? கர்த்தர் மூலயமா வருது. மோசே யார்கிட்ட சொல்கிறான்? ஆரோன்கிட்டையும் சகோதரர்கிட்டையும் போய் ஜனங்கிட்ட என்ன சொல்லு? உன்மேல் பிரகாசித்து கிருபை தருவார், உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவார். இது ரெண்டும் நடக்கும்போது குடும்பத்தில் என்ன வரும்னு போட்டிருக்கு? ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கோடு இந்த மாதத்தை நடத்துவார். அல்லேலூயா. 1 பிரசன்னமாக இருப்பார், 2 பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். பிரகாசத்தையும் பிரசன்னத்தையும் இந்த மாதத்தில் உங்கள் முகங்கள் காணும். அல்லேலூயா. பிரகாசன்னோடனே என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க? பிரகாசம், வெளிச்சம், வேற சூரியன், செழிப்பு, பரிசுத்த ஆவி, சந்தோஷம். பிரகாசம் இருளை அகற்றும். என்னதுங்க பிரகாசம் என்ன பண்ணும்? ஒரு இருள் இருக்குதுன்னா அங்கே வெளிச்சம் வந்தோடனே என்னாகும்? பிரகாசத்தை வந்த பிறகு அங்கே இருளை அகற்றும். இருளில் எங்கே போகிறது என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. தெரியுமா? ஃபுல் டார்க். இப்போ இந்த ரூமை நம்மளால் எதனா தேட முடியுமா? தேட முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் பிரகாசிக்க பண்ணுவார். நீ எதை தேடுறியோ நீ பார்ப்ப. அல்லேலூயா. எதை கண்டடையணுமோ அதை கண்டடைவா. ஏன்னா உன் முகத்தில் அவர் பிரகாசத்தை தருவார். அல்லேலூயா. இருட்டில் நின்றிருந்த உனக்கு பிரகாசத்தை தருகிற ஒரு மாதம். அல்லேலூயா. இருட்டில் நிற்கும் போது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம சொந்த வீடாக இருந்தால் இருட்டில் கூட ஓரளவுக்கு தட்டி தடுமாறி போய் சுவிட்சு போடுற அளவுக்கு நமக்கு கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இருளில் எதை எங்கே செய்யணும்னு நமக்கு தெரியாது. தேவன் பிரகாசிக்கும் பொழுது சரியான வழி, எழுதிங்க, சரியான வழி, சரியான தீர்மானம், சரியான விடுதலை, 3மே கிடைக்கும். சரியான வழி, சரியான தீர்மானம், சரியான விடுதலை. இருட்டிலேருந்து வெளியில் அந்த பிரகாசம் வரும்பொழுது உங்கள் தீர்மானங்கள் கரெக்டாக இருக்கும். உங்கள் டிசிஷன் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டான விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு கரெக்டான பாத்து கிடைக்கும், வழி கிடைக்கும். அல்லேலூயா. சரியான வழியும் சரியான பாதையும் சரியான தீர்மானத்தையும் சரியான விடுதலையும் கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இருளில் 3 பார்க்குறோம். என்ன இருள்னா? பாவத்தின் இருள், பயத்தின் இருள், குழப்பத்தின் இருள். இருளில் என்னென்ன இருக்குது? இருளில் என்ன அங்கே நடக்குது? பாவம் எங்கே நடக்குது? எங்கே நடக்குது? இருளில் நடக்குது. 2வது, இருளில் என்ன இருக்குது? நமக்கு பயம் இருக்குது. இருளில் குழப்பம் உண்டு. உண்மையா இல்லையா? இருளில் என்ன உண்டு? குழப்பம் உண்டு. பேழைக்குள்ளே இருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க. இருள். என்றைக்கு விண்டோவை பார்க்குறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு என்ன வருது? ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு விடுவிக்க போகிற ஒரு நம்பிக்கை வரும். அல்லேலூயா. இருளில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போது பிரகாசம் என்பது வேதத்தின் அடிப்படையில் வெளிப்பாடு. என்னதுங்க? ரெவலேஷன். எதுங்க? பிரகாசம் என்பது வேதத்தின் அடிப்படையில் எதை குறிக்கிறது என்றால் வெளிப்பாட்டை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையை என்ன போட்டிருக்கு?
கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. உன் மேலே கிருபையாய் இருக்கணும்னா உன் மேலே என்னத்தை பிரகாசிக்க பண்ணணும்? அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் பிரகாசிக்க பண்ணுவார். இருட்டில் தேனது போதும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இருட்டில் தேனது போதும். கர்த்தர் லைட்டை போடுவார், கர்த்தர் ஷைன் பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா தட்டி தான் சொல்லுங்களேன். அவங்களுக்கு காசு தான் கொடுக்க மாட்டேங்க, தட்டியாவது சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை ஷைன் பண்ணுவார், கர்த்தர் உனக்கு லைட்டை போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் லைட்டு போட்டார்னா அங்கே ஆசீர்வாதம் தான். எவனாலும் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணவே முடியாது. ஷைன் பண்ணுகிற ஒரு மாதமாய், லைட்டை ஆன் பண்ணுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். கர்த்தர் உங்களை பிரைட்டாக மாற்றுவார். நீ போடுற க்ரீம் அல்ல. நான் ஒரு க்ரீம் போட்டேன், 2 மாதம் பிரைட்டாக இருந்தேன், திருப்பியும் டல் ஆகிட்டேன். அல்லேலூயா. ஆனால் அவர் லைட்டு போட்டால் டார்க்காகவே ஆகாது. அல்லேலூயா. ஒரு வேளை ஸ்கின்னு கருப்பாக இருக்கலாம், ஆனால் முகம் மலர்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. பிரைட்டாக கர்த்தர் வைப்பார். பக்கத்தில் தட்டி சொல்ல, பிரைட்டாக வைப்பார். 10 பேர் நின்னால் நீ பிரைட்டாக நிற்ப. அல்லேலூயா. தயவும் கிருபையும் சமாதானம் திரளாய் பெருகும். ஒரு குட்டி கதை. ஒரு பையன் வீட்டில் கரண்ட்டெல்லாம் போயிடுச்சு, பயந்து போய் இருளில் நிற்கிறான். அவனுக்கு திசையும் தெரில, எதுவும் தெரில, ஓன்னு அழுகுறான். தகப்பன் ஜன்னல் சைடு வராரு. அவர் மூஞ்சியில் நிலாவுடைய வெளிச்சம் படுது. அவனுக்கு சந்தோஷம் அங்கே வந்துடுச்சு. அல்லேலூயா. அந்த இருட்டு மத்தில். ஆனால் அவன் நிற்கிறது எது, எந்த இடம்? ஸ்டில் எங்கே நிற்கிறான்? இருட்டில் தான் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா ஒளி அவங்க அப்பா மேலே ஃபேஸை பார்த்துடுறான். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இருட்டில் நின்னாலும் அப்பா வெளிச்சத்தை தண்டா பயம் போயிடுங்க. அல்லேலூயா. உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருட்டை பற்றி பயப்படாத, கர்த்தர் பிரகாசத்தை தருகிறவர், உன் முகத்தை பிரகாசிக்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடிட்டோரியம் இருட்டாக இருக்கும். பேசுகிறவருக்கு மட்டும் என்ன போடுவாங்க? அல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்குத்தத்தத்தை. இந்த வாசத்தில் ஃபுல் இருட்டாக தான் எனக்கு லைட்டை போடுவார் அவர். அல்லேலூயா. எனக்கு விளக்கேற்றுவார். பக்கத்தில் தட்டி சொல்ல, எனக்கு விளக்கேற்றுவார், என்னை ஷைன் பண்ணுவார், என்னை உயர்த்துகிற ஒரு மாதம், என்னை பிரகாசிக்கிற ஒரு மாதம். தொடங்கும் போது நிறைய ஃபெயிலியரோடு தான் தொடங்குறேன், ஆனால் ஜெயத்தோடு கர்த்தர் முடிப்பான். அல்லேலூயா. எந்த மாதத்தில் ஃபெயிலியரில் தொடங்குறீங்களோ கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். அல்லேலூயா. அவர் ஷைன் பண்ண ஆரம்பித்தா, அவர் பிரைட்னஸை கொடுக்க ஆரம்பித்தா, அந்த இடத்துல பயமும் இருக்காது, அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பாவமும் இருக்காது, அந்த இடத்துல குழப்பமும் இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் சரியாக இருக்கும், நீங்கள் எடுக்கிற ஸ்தோத்திரம் போகிற வழி சரியாக இருக்கும், நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஜனவரி மாதத்தில் ஏதோ இருளில் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். எத்தனை இடத்துல நம்மளை மறைச்சி வச்சாலும் அவர் லைட்டு போடுவார். அல்லேலூயா. ஆடிட்டோரியத்தில் அவனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் வைப்பாங்க. திடீர்னு அந்த ஸ்பீக்கர் ஒருத்தரை பற்றி பேசுவார். அது அங்கே உட்காந்துருந்தாலும் அந்த லைட் யாருக்கு மேலே போவோம்? அந்த நபர் மேலே. டக்குன்னு ஃப்ளாஷ் பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த ஆடிட்டோரியம் யாரை திரும்பி பார்க்கும்? எந்த மூஞ்சி பிரகாசமாக மாறிச்சோ பார்க்குறோமா இல்லையா? இருட்டியாக பார்ப்போம். அந்த நேரத்தில் எதை பார்ப்போம்? நான் சொல்கிறேங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ கர்த்தர் லைட்டை போடுவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கேன், உங்களுக்கு மட்டும் லைட்டு போட்டால் உலகமே யாரை திரும்பி பார்க்கும்? உங்களை மட்டும்தான் பார்க்கும். அல்லேலூயா. உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அந்த ஜனங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வனாந்தரத்தில் ஒன்றும் கிடைக்கல, கஷ்டப்பட்டு ஒரே புலம்பி கொண்டு இருக்கிற நேரத்தில் மோசே மூலமாய் வருகிற வார்த்தை, முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பண்ணார். ஃபஸ்ட்டு கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. 6:25 என்ன பார்க்கிறோம்? கிருபை. கிருபை வரும் பொழுது எழுதிங்க. நான் சொல்கிறேன், கிருபை இந்த மாதம் தந்துட்டாருன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து, உங்களை அதிகாரம் பண்ணவங்களாம் பார்த்து பயப்படுகிற நாட்கள் உண்மையாக நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு பயந்தீங்களோ அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா.
சிலர் நினைக்கிறாங்க மாமியார் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பயப்பட வைப்பார். ஏன்னா உங்கள் மேலே என்ன விழுந்து விழப்போகுது? அவருடைய முகத்தின் வெளிச்சம் வந்து விழும் பொழுது யாரும் கிட்டேயே நிற்க முடியாது. அல்லேலூயா. யாத்ராகமில் வாசிக்கிறேன். கடந்த வாரம் நம்ம வாசித்தோம். யாத்ராகம் 34, 29, 30 வாசிக்கிறோம். அவன் போயிட்டு அந்த வசனத்தை போடுங்க. மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனான் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே யார் முகம் பிரகாசித்திருந்தது? மோசே முகம் பிரகாசித்திருந்தது. 30 மோசே பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்ததை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த மாதம் முகம் பிரகாசிக்கும் பொழுது உங்க பக்கத்தில் வரத்துக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா. சத்துரு பயப்படும், சூனியக்காரன் பயப்படுவான், குடுப்புடுகு பாரம் பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா மூஞ்சி பிரகாசமாக மாறிடும். இதுவரை இருள் நீங்கும் பொழுது அங்கே சொல்கிற போது பிரகாசித்த மோசேயுடைய முகத்தை பார்க்க ஆரோனும் அவன் குமாரனும் ஜனங்களும் கிட்ட சேர கூட என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். அல்லேலூயா. முகம் பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் பயத்தை உண்டு பண்ணுவார். சங்கீதக்காரன் 31:16 வாசிக்கிறோம். நீர் உம்முடைய முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சியும் என்று சொல்கிறான். கிருபை எங்கே உண்டாகும்னா, பிரகாசம் எங்கே உண்டோ அங்கே கிருபை உண்டு. அல்லேலூயா. யாருக்குன்னா நான் ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு இன்னும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக தருவேன். உண்மையா இல்லையா? நம்ம ஒருத்தர் ரொம்ப அதிகமாக நேசித்தனா அவங்களுக்கு எவ்வளோன்னா செலவு பண்ணுவோம். கண்மூடித்தனமாக செலவை பண்ணுவோம். ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவன். அல்லேலூயா. அவர் முகத்தையே உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணிட்டாருன்னா அளவில்லாத கிரேஸ்னால் நிரப்புவார். அல்லேலூயா. கிரேஸை அளவில்லாமல் தருகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாருக்குங்க கிரேஸ் வரும்? தகுதி இல்லாதவனுக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். கர்த்தர் என்னை ஊழியம் செய்த வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. தவறி இருந்தவனுக்கு தவறி போகும் பொழுது கிருபை வரும். உண்மையா இல்லையா? நம்ம எந்தெந்த விஷயத்தில் தவறி போகிறோமோ அவனுக்கெல்லாம் அதிக கிருபையை தருவார். அல்லேலூயா. அதுக்குன்னு அடிக்கடி தவறி போயினே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தவறி வழி மாறி போகும்பொழுது அவர் கிருபை அளவில்லாமல் தருவார். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை தருகிறவர் தான் கிருபை. அல்லேலூயா. எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கொஞ்சம் கூட இல்லை. ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனால் என்னை தான் பிடிச்சி சனிக்கிழமையானால் வீட்டிலையே இருக்க மாட்டேன். ஜபாக்கெல்லாம் தெரியும். காலையில் வெளியில் போனால் நைட்டு 11:30 தான் வீட்டுக்கு வருவோம். அப்பா அது என்ன கூட்டம்? அது காத்திருப்பு கூட்டமாக நடத்து. ஏதாவது நான் எதுக்கும் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆனால் பிடிச்சி போட்டாரா? இப்போ சனிக்கிழமை வெளியிலேயே போகிறது இல்லை. எல்லாத்தையும் கட்டு. சனிக்கிழமை அவர் மட்டும்தான். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. உன்னால் செய்ய முடியலையா? அவர் செய்தாரா? அதான் கிருபை. உன்னால் செய்ய முடியுது, நீயே செய்றீன்னா அது கிருபையே இல்லை. அல்லேலூயா. இந்த மாதம் பிரகாசிக்க பண்ணி கிருபையை தருவார். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இந்த மாதம் வாயை தந்து சொல்லுங்கள். இந்த மாதம் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி எனக்கு கிருபையை தருவார். இந்த மாதம் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி எனக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்கும் தவறி போனவனுக்கும் கர்த்தர் அதிக கிருபையை தந்தவர். அல்லேலூயா. கெட்ட குமாரன் தவறி போயிட்டான். அப்பா வந்த உடனே அண்ணன் பொறாமப்படுற லெவலுக்கு தூக்கி வச்சு கொண்டாடினது யார? தம்பியை. அல்லேலூயா. அண்ணனுக்கே பொறாமை வருது. அவன் வீட்டை விட்டு ஓடனா அவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறியான். அல்லேலூயா. தவறி போனவனுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் ஒரு செல்வத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிற ஒரு மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அடுத்தது 2வது என்ன வருதுன்னா,
பிரகாசிக்கும் பொழுது ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். சால்வேஷன் என்ன தருகிறார்? இப்போ எல்லாருக்கும் ஒரு அப்படியே நெஞ்சு நிமித்தம் சொல், நான்லாம் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. ரட்சிப்பு என்பது அனுதினமும். அல்லேலூயா. ரட்சிப்பு சொல்லுங்களேன். நம்ம வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னே சொல்ல, நான்லாம் ரட்சிக்கப்பட்டங்க அப்படின்னா இல்லை. ரட்சிப்பு என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ். டெய்லி என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் சிலுவை நம்ம தூக்கியே ஆக வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற உலகம் பாவமான உலகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ரட்சிப்பின் சால்வையை தினந்தோறும் நம்ம தூக்கியே ஆக வேண்டும். ரட்சிப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். 80வது சங்கீதத்தில் 3வது வசனம், 7வது வசனம், 19வது வசனம், மூணுமே ஒரே விஷயம். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எப்பொழுதுங்க? அவருடைய முகத்தை நம்முடைய முகத்துக்கு மேலே பிரகாசிக்கப்படும் பொழுது தான் ரட்சிப்பு இலவசமாய் வரும். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு ரட்சிப்பின் மாதமாக இருக்கும், ஒரு சால்வேஷன் மாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை எங்கள் குடும்பத்துக்கு தருவார். ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படாத என் மகன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படாத என் மகள் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படாத என் மருமகளும் ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்க முகம் பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பி கொண்டு வருவாருங்க. எல்லாவற்றையும் எதை திருப்பி கொண்டு வருவார். கிருபை வரும்பொழுது எல்லாம் பயப்படுவாங்க, ரட்சிப்பு வரும்பொழுது எல்லாம் திரும்பி வரும். பக்கத்தில் தட்டி சொன்ன எல்லாம் திரும்பி வரும். எதெல்லாம் போச்சோ, நல்லா சவுண்டாக சொல்லணும், எதெல்லாம் போச்சோ உன்னை தேண்டி திரும்பி வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர் ரட்சித்துறார். அல்லேலூயா. உன் முகம் பிரகாசமாகும் பொழுது போனதெல்லாம் திரும்பி வரும். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ திரும்பி வரும். நிறைய பேருக்கு சிலதெல்லாம் நினைப்பீங்க, எல்லாம் திரும்பி வரும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சேனைகளின் கர்த்தா தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பின் அனுபவம் தினமும் வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டங்க, நான் அவ்வளோதாங்க அப்படின்னு இல்லை. ரட்சிப்பு என்பது தினந்தோறும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. அவருடைய வருகை மட்டும் நம்ம ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்பட்டே ஆக வேண்டும். அதனால் இன்றைக்கு சொல்லுங்கள், அப்பா உம்முடைய என்னை பிரகாசிக்க பண்ணி என்னை ரட்சித்து கொள்ளும், என்னை பிரகாசிக்க பண்ணி என்னை ரட்சித்து கொள்ளும். அல்லேலூயா. ஏன்னா திருடனும் ஸ்தோத்திரம் சாத்தானும் நம்மை முழுக அடிக்க நினைக்கிறான். அவருடைய பிரகாசம் நம்மை ரட்சித்து வழி நடத்தும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் 2 ஆசீர்வாதம். 1 கிரேஸ், 2வது சால்வேஷன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கிரேஸ் உண்டாகும், 2வது சால்வேஷன் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை என்னை ரட்சித்த தேவன். அதே ரட்சிப்பின் அனுபவத்தோடு சங்கீதக்காரன் 83 சொன்ன மாதிரி, சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அவருடைய முகம் நம்ம மேலே படும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ரட்சிப்பு யார் யாருக்கெல்லாம் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பிரைட்னஸ் நம்ம மேலே படும் பொழுது சால்வேஷன் அதிகமாக வரும். ஏன் சால்வேஷன் வேணும்னு நான் சொல்ல பாருங்களேன். அடுத்த வாரம் நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது அங்கே மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆவியானவர் என் கூட இருக்கார், பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அப்போ 2 நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜெபத்திலே இருந்துட்டு வரணும். வேறு எதுவுமே அறையை விட்டு வெளியில் சொல்லுங்களேன். அன்றைக்கி கூட ஒரு பாஸ்டர் சொன்னார், ஜெபம் பண்ணினே இருப்பாங்களாம், மீன்காரன் வந்தால் டக்குன்னு மீன் இருப்பா அங்கே போயிட்டு திருப்பி உள்ள வந்து திருப்பியும் ஒரு பால்காரன். அப்படி இல்லை. 2 நாள் ஆவிக்குள்ளே இருந்துட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார், உண்மையாக நடத்துவார். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம எதோடு இருக்கிறோம்? அட்டாச்சு. எங்கே இருக்கிறோம்? உலகத்தோடு அட்டாச் ஆகிதே இருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணினே இருப்போம், காலிங் பெல் அச்சோடனே ஏஞ்சி போயிட்டு அந்த வேலையை பார்ப்போம், திருப்பியும் டிஸ்கனெக்ட் ஆகினே இருப்போம். அல்லேலூயா. கனெக்டில் இருக்க மாட்டோம். அதனால் என்ன பண்ண போகிறீங்க? சாட்சி யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களா என்ன பண்ணணும்?
இன்னையிலேருந்தே. அல்லேலூயா. நீ சொல்கிற சாட்சி அவன் ரட்சிக்கப்படணும். நீ ஏறினது இறங்குனது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரி சுவிசேஷத்தை சுவிசேஷமாக பகிரங்கமாக பேசணும். இப்போ நீங்கள் ஈர விறகா காஞ்ச விறகா? அல்லேலூயா. செய்தி வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து சும்மா கொதித்த தண்ணி மாதிரி வந்தீங்கன்னா பற்றிக்கும். ஈரமாக வந்ததுன்னா அதை ஊதி 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 புகை தான் தள்ளும். அது எரியறதுக்குள்ளே நாளாயிடும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசிகள்லாம் காஞ்ச விறகா இருக்கணும். பக்கத்தில் தெரிஞ்சு காஞ்ச விறகா இருக்கணும். அல்லேலூயா. ஈரம் எதுனா உலகத்தோடு உள்ளே இருக்குது பற்றியா, அதெல்லாம் ஈரமாக இருக்கும். சமைக்கிற கோமதிக்கெல்லாம் நல்லா தெரியும். ஈர விறகு எரியவே எரியாது, தூக்கி அதை ஓரம் வச்சுருவோம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்போது மைக்கை பிடிச்சா பவராக இருக்கணும். அங்கே சிலருக்கெல்லாம் டக 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 டகன்னு ஆடுது. ஏன்னா உள்ளே என்ன இல்லை? ஜபம் இல்லை. பெருமைக்கு நம்ம மைக்கை பிடிக்க சொல்லுங்கள். மைக்கை பிடிச்சி பகிரங்கமாக பேசணும். தலையை சீவிரியா சீவிட்டு போ. வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம். அல்லேலூயா. பகிரமாக பேசணும் ஆண்டவரை பற்றி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பேசுகிறது சத்தியம், நம்ம பேசுகிறது உண்மை, கட்டுக்கதை அல்ல. இன்றைக்கி ஒரு மீட்டிங் போடுறான், 15,000 பேர் 20,000 பேர் கட்சிக்கு வரான். எல்லாமும் 500 ரூபாய் காசும் ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணியும் கொடுத்ததுனால கூட்டம் அங்கே வருது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை ருசி பார்த்ததுனால் நம்ம வருகிறோம். அல்லேலூயா. காசுக்காக வருகிற கூட்டம் இது அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க இன்றையிலேருந்தே ரெடியாகுங்க. கர்த்தர் உங்களை எப்போ எங்கே யூஸ் பண்ணுவார்னு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற நாட்கள் அவருடைய ஊழியத்தை பண்ண தயாராக நிலைமையில் இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்போவுமே செய்தி உங்கள் பேக்கெட்டில் ஒன்று ரெடியாக இருக்கணும். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கர்த்தர் அந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த உதவி செய்வார். ஏசப்பா இன்றைக்கி கூப்பிட்டாலும் ரெடியா? 5 பேர் சொன்னீங்க. ரெடியா இருக்கணும். இன்னும் நான் வீடு கட்டின்னு இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் குழந்தைய பார்க்கணும் ஆண்டவரேன்னு இருக்க முடியாது. அவர் வரும்பொழுது அவருடைய வருகையில் நம்ம பயணம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வருவோம், முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. பிரகாசிக்க பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு அவர் ஒரு விஷயம் கிரேஸை தரார், 2வது சால்வேஷனை தரார், 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது சங்கீதக்காரன் 67:2-3-4 சொல்கிறான், அவர் சந்தோஷத்தை தருகிறவர். 3வது என்ன வருதுங்கன்னா, குடும்பத்தில் ஒரு ஹாப்பினஸை தருகிற ஒரு மாதமாய், சந்தோஷத்தை தருகிற மாதமாய், பிரகாசத்தை உண்டு பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். 67:2 வாசிங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். எதனாலுங்க? அவர் பிரகாசிக்க பண்ணும் பொழுது ஜனங்கள் எப்படியா மாறுவாங்க? சந்தோஷத்தை திளைத்து நிற்கிற ஒரு மாதம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கிரேஸ் கிடைக்கும், 2வது சால்வேஷன் கிடைக்கும், 3வது ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை கர்த்தர் நடத்த உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது மோசே மூலம் வந்த வார்த்தை, பிரகாசம் உண்டாகும் பொழுது சந்தோஷத்தை நான் தருவேன், ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 89:15-16 வாசிக்கிறோம், கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்களாக. நாடோறும் களி கூர்ந்து, அல்லேலூயா, நாள்தோறும் சந்தோஷத்தோடு வீட்டில் எது இருக்கோ இல்லையோ அவருடைய சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும். அல்லேலூயா. உலகம் தரக்கூடாத மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை இருக்குங்க, அது நடுவில் கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. அந்த குழந்தை இருட்டில் தான் நிற்குது, தகப்பன் மேலே நிலா வெளிச்சம் பட்டவனே அந்த குழந்தைக்கு என்ன வந்துடுச்சு? ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, பயம் போயிடுச்சு. ஏன்னா தகப்பன் நமக்காக நிற்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இந்த மாதத்தில் கண்களை காண செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ பிரகாசம் வரும்பொழுது 3 ஆசீர்வாதங்கள் சொல்லுங்கள். என்னென்னது? கிருபை, ரட்சிப்பு,
சந்தோஷம். மூன்றும் நிலையாக இந்த மாதத்தில் கர்த்தர் தருவார். ஒரே ஒரு விஷயம், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது இந்த 3 காரியங்களை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பிரசன்னத்தை குறித்து, கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசன்னத்தை பற்றி நான் எடுக்க டைம் இல்லை, வருகின்ற நாட்களில் முடிந்த எடுக்கிறேன். பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் முகத்தில் விழும்பொழுது குடும்பத்தில் என்ன உண்டாகும்? சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போது பிரகாசம் எதுக்கு சொன்ன? வெளிப்பாடு. அல்லேலூயா. பிரகாசம் என்னதுங்க? ரெவல்யூஷன், வெளிப்பாடு. பிரசன்னம் உறவு. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரசன்னம் என்னது? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் பிரசன்னம். பிரகாசம் தேவனை அறிதல். பிரகாசம் என்னது? தேவனை ஃபீல் பண்ண முடியும், அறிய முடியும். பிரசன்னம் தேவனை அனுபவித்தல். என்னதுங்க? பிரசன்னம் தேவனை அனுபவிக்கிறது. இவர் தான் என் தேவன், அனுபவிக்கிறது, கூடவே இருக்கிற உறவு. ஆனால் பிரகாசம் என்னது? தேவனை அறிதல், இது அனுபவித்தல். அல்லேலூயா. பிரசன்னமும் பிரசன்னமும் யார் கூட இருக்கோ அவங்க ஜெயமாக இருப்பாங்க, அவங்க சந்தோஷத்தோடு இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய பிரைட்னஸும் அவருடைய ப்ரெசன்ஸும் எந்த இடத்துல இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவர்களாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. பிரகாசம் இல்லையெனில் வழி தெரியாது. எழுதிங்க. பிரகாசம் இல்லையெனில் வழி தெரியாது, பிரசன்னம் இல்லையெனில் வாழ முடியாது. அல்லேலூயா. பிரகாசம் இல்லைன்னா என்ன தெரியாது? வழி தெரியாது. பிரசன்னம் இல்லைன்னா வாழவே முடியாது. பிரசன்னம் இருந்தால் தான் நம்மளை வாழ வைக்கும். அவருடைய தெய்வ பிரசன்னம் தான் நம்மை வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசம் வாழ்க்கையை மாற்றுகிறது, பிரசன்னம் வாழ்க்கையை தாங்குகிறது. அல்லேலூயா. பிரசன்னம் வாழ்க்கையை மாற்றுகிறது, பிரகாசம் பிரசன்னம் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய இடத்துல நிறைய ஸ்தோத்திரம் போதகர்லாம் பிரசன்னத்தை அதிகமாய் தாங்க ராஜா. மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொண்டார். அல்லேலூயா. அவங்க கூடாரத்துக்கு வனாந்தரத்தில் எந்த ஷேடுமே இல்லைங்க. எதை ஷேடாக வைத்தார்னா வானத்தை தான் வைத்தார். அல்லேலூயா. மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அவங்க போய் எங்கேயுமே டென்ட்டு அடித்து படுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அல்லேலூயா. 40 லட்சம் மக்கள் நடந்து போகிறாங்க, அவங்களுடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தினார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இல்லைனா வாழவே முடியாதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமே நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் தான் வாழ்க்கையை தாங்குகிறது. அதனால் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஆலயத்துக்கு வருவது அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவருடைய ப்ரெசன்ஸ். நான் விசுவாசிக்கிறேங்க, உங்கள் முகங்களெல்லாம் பிரகாசிக்க பண்ணிட்டாருன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்துட்டு போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தாவே ஒரு ப்ரெசன்ஸாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு சமாதானமாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? உங்கள் வீட்டுக்கு வந்து போனாவே ஒரு சமாதானம் இருக்குங்க. உங்கள் சபைக்கு வந்துட்டு போனாவே ஒரு சமாதானம் இருக்குங்க. ஒரு ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்கள் வீடுகள்லாம் ப்ரெசன்ஸாய் மாற்றுவார். அவர் தங்கியிருக்கிற ஸ்தலமாய் மாற்றுவார். சமாதானத்தின் தாபரங்களிலே தங்கியிருக்கிற மக்களாய் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த 2 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிப்போம். அந்த 25, 26 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. உன் மேலே பிரகாசம் வரும்பொழுது அங்கே கிருபை திரளாய் பெருகும். உன் மேலே பிரசன்னம் வரும்பொழுது அங்கே சமாதான திரளாய் பெருகும். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதமும் சமாதானமும் சேரும் பொழுது அந்த குடும்பம் ராஜா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் அங்கே வைக்க, சமாதானமும் ஸ்தோத்திரம் கிருபையும் பெருகும்போது அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம்! எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? அல்லேலூயா. நிறைய பேருக்கு கவலை, இது நடக்கலை அது நடக்கலைன்னு. நான் திரும்ப சொல்கிறேங்க, அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பா இன்னும் செத்து போல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அல்லேலூயா.
மிஞ்சி போனால் இது கொஞ்ச நாள் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அவர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. இதுவும் இல்லைன்னா அவர் நித்தியமாக என்னை அங்கே வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய ஸ்தோத்திரம் பிரகாசத்தையும் வாஞ்சித்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கடக்கும் பொழுது அவர் ஆசீர்வாதமாய் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற எல்லாம் எழும்பி நின்று இந்த வார்த்தைக்காக இந்த மாதம் முழுவதும் இதுவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம் விரோதமாய் எத்தனை பேர் பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும் நான் சேலஞ்சு பண்ணுறேங்க, அவங்கள கர்த்தர் பயப்பட வைப்பாருங்க. அல்லேலூயா. உன்னை ஏமாற்றி பயமுறுத்தின எல்லா ஆளுங்களையும் கிருபை உன்னை சூழ்ந்து வரும் பொழுது உன்னை பார்த்து பயப்படுகிற நாட்கள் உண்டாகும். ஏன்னா உன் முகத்தை அந்த அளவுக்கு பிரகாசமாக்கிடுவார்.